வணக்கங்க. இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெயில் காலத்தில் குஞ்சுகளுக்கு நோய் பராமரிப்பு, அப்புறம் என்னென்ன தீவனங்கள் கொடுக்கலாம், வாட்டர் கண்டென்ட் மெயினாக என்னென்ன கொடுக்கலாம் அதெல்லாம் சொல்கிறேங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெயில் காலம் ரொம்ப அதிகம். ஏன்னா நம்ம கோழிகள் அடை வச்சாலும் குஞ்சே பொரிக்கிறதுக்கு நிறையா கம்ப்ளைண்ட் வரும். அப்புறம் இந்த மாதிரி தண்ணியில் மஞ்சள் தண்ணி கொடுங்க. 2வது தர்பூசணி பார்த்திங்கன்னா வாட்டர் கண்டென்ட் நிறையா இருக்கும், அதை கொடுங்க. அப்புறம் இந்த மாதிரி மீன் குஞ்சுகள், இந்த 3 மாதத்து குஞ்சு வரைக்கும் நீங்கள் மீன் குஞ்சுகளை கொடுக்கலாம். கடைக்கெல்லாம் போனீங்கன்னா கப்பி ஃபிஷ் அதெல்லாம் கொடுக்கலாம். இந்த சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த வெயில் காலத்தில். உங்களுக்கும் அதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா முக்கியமாக சொல்ல போனீங்கன்னா மீன் குஞ்சுகள் கொடுங்க, வாட்டர் கண்டென்ட். அப்புறம் மீன் குஞ்சுகள்லாம் கப்பீஸ் கடைக்கு போனீங்கன்னா ஒரு 30 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. ஒரு 50 ரூபா உங்கள் ஏரியாவில் தகுந்த ரேட்டு வாங்கிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்னது, இந்த வெள்ளரிக்காய் அதெல்லாம் கொடுக்கலாம். அப்புறம் வாழைத்தண்டுகள் கொடுக்கலாம். அப்புறம் இந்த லெமன் ஜூஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை போட்டு வைங்க. அதுவும் ஜீரண சக்திக்கு நல்லா உதவும். குடிக்கும் கோழி கொஞ்சம் குடிக்கும், ஆனால் ரொம்பலாம் குடிக்காது. நீங்கள் தர்பூசணி வச்சிங்கன்னா அதெல்லாம் வச்சிங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட்ரும். அப்புறம் அந்த சொரக்காய் அதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அவ்வளோதாங்க. இந்த ஒரு 4-5 டிப்ஸ் சொல்லியிருக்கேன். இது மட்டும் நல்லா யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கங்க. ஏன்னா இந்த வெயில் காலத்தில் ரொம்ப ஓவர் வெயில். சில இடத்துல இப்போ தான் மழை ஸ்டார்டிங் ஆகிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் தோட்டத்தை சுற்றி அங்கங்கே அந்த தண்ணி பறக்க வாய்க்கால் வெட்டி விட்ருங்க. ஏன்னா வெட்டிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் எதுக்குன்னா தண்ணி ஒரு நேரத்தில் தண்ணி விடுவோம், அதுக்கு தான், வேறு எதுக்காகவும் இல்லை. தண்ணி விட்டோம்னா நம்ம கோழிகள் சேவல்கள் எல்லாம் அதோடய உடம்பு நல்லா கூலிங் படுத்திக்கும். கரெக்டாக நீங்கள் காலையில் விட வேண்டாம், ஒரு மணிலேருந்து ஒரு 3 மணிக்குள்ளே அந்த டயத்தில் விட்டிங்கன்னா, ஏன்னா அந்த டயத்தில் தான் ஹீட் ஓவராக இருக்கும். பூமியும் பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். நம்ம என்ன தான் ஃபீட் கொடுத்தாலும் குஞ்சுக்கு இந்த டயத்தில் வெயிட்டே ஏறாது, வெயிட் கெயினும் ஆகாது. அதுக்கு மெயினாக தண்ணி கொடுத்துருங்க. தண்ணி, கம்பு நிறையா கொடுங்க. ஏன்னா இந்த வெயில் காலத்தில் அதுக்கு பசுந்தீவனம் அவ்வளோக்கு கிடைக்காது. கம்பு, மக்காச்சோளம், இந்த கேழ்வரகு அதெல்லாம் கொடுத்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கோழிகளுக்கு. குஞ்சு பொரிக்கும் திறமை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ எப்படி போடுறேன், இந்த வெயில் காலத்துக்கு எந்தெந்த மாதிரியான குஞ்சுகள் எப்படி வச்சா பொரிக்கும், அடை வச்சா எப்படி பொரிக்கும், என்கிட்ட ஒரு 4-5 ஐடியா இருக்குது. அதை நான் சொல்கிறேன். எனக்கு ரிசல்ட் நல்லா பக்காவாக வந்துச்சு. இந்த பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா 2 கூண்டு, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கோழிக்கு 14 குஞ்சு முட்டை, ஆனால் அதை பொரிச்சது 13 குஞ்சுகள். இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக மெசேஜ் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நண்பர்களுக்காக எல்லாத்துக்கும் வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்தில் நீங்கள் முக்கியமாக கோழிகளுக்கு தண்ணி தாங்க மெயின். மாடுகளுக்கு இந்த இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. மாடுகள் சாணம் இருந்துச்சுன்னா அதுலேயும் விட்ருங்க கோழிகளை. மரநிழலில் கொட்டி வைங்க. ஏன்னா கோழிகள் வெயிலுக்கு பார்த்துட்டு பசுந்தீவனம் இல்லாதனால கோழிகள் வெளியே போகாத மேயருக்கு. அதனால் இந்த மாதிரி தொட்டியில் கம்பு நிறையா வைங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா குஞ்சுகளுக்கு வந்து அம்மை போடுறதுக்கும் நிறைய இது இருக்குது. அம்மை வந்தாலும் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். சளி பிடிக்காமல் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. எனக்குலாம் பக்கா ரிசல்ட்டு. இப்போ இந்த முன்னாடி இருக்கிற குஞ்சுகள்லாம் பார்த்திங்கன்னா சளியில் சரியான வாட்டிடுச்சு இந்த வெயில் காலத்தில். அதனால் நான் உங்களுக்கு அந்த வீடியோலாம் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மெடிசன்ஸ்லாம் நான் இங்கிலீஷ் மெடிசன்லாம் அவ்வளோ யூஸ் பண்ணுறது இல்லைங்க. அப்படியே யூஸ் பண்ணாலும் மெரிக்யூன் யூஸ் பண்ணுவேன், அவ்வளோதாங்க. வேறு எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. பார்த்திங்கன்னா எவ்வளோ குஞ்சுகள் வந்து இப்போ தான் எல்லாம் பேட்சாக பிரிச்சுட்ருக்கோம். ஏன்னா குஞ்சுகள் வந்து இந்த கட்டு சேவல் வளர்ப்புறது வந்து குஞ்சுகளுக்கு வந்து மேவு பற்றாக்குறை வரும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கும்போது மேய்ச்சலுக்கு போகிறதில்ல. இப்போ இந்த டயத்தில் வெயில் காலத்தில் அவ்வளோக்கு போகாது. அதனால் எல்லாம் ஒன்று மேலே ஒன்று அமுத்திப்படுத்துக்கும். கோழிகளுக்கு குறைச்சிக்கங்க முடிஞ்ச அளவுக்கு. நீங்கள் லைனேஜ் பேர்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தனித்தனியாக கூண்டு போட்டு அதுக்கு தனியாக வாட்டர் சர்வீஸ் எல்லாம் வச்சுருங்க. வாட்டர் கண்டென்ட்லாம் நிறையா கொடுங்க கூண்டில் இருக்கும்போது. அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி தாங்க மெயின். உங்களுக்கு வேறு எதுவும் வேண்டாம், தண்ணி. அப்புறம் இந்த நான் சொன்னேன் பார்த்திங்களா தர்பூசணி, இந்த இந்த 1 மாத குஞ்சு 2 மாதத்து குஞ்சுங்களுக்காக கப்பீஸை மீன் வாங்கி போடுங்க. குஞ்சு மீன் அதை வாங்கி போட்டிங்கன்னா போதும். கருவாடு கொடுக்குறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா அதுவும் சூடு இதுவும் சூடு. நீங்கள் அதுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் வாட்டர் கண்டென்ட்லாம் நிறைய வாங்கி கொடுக்கலாம். பழம் கொடுக்கலாம். எல்லாம் அளவுக்காக கொடுத்துக்கோங்க. ஏன்னா அதுலேயும் சளி உங்களுக்கு கூட ஆரம்பிக்கும். ஓகேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.